ஹே கைஸ், இப்படி காலைல 5 மணிக்கு எழுந்து வானத்துல வெளிச்சமே வராத நேரத்துல கிளம்பி எங்க தான் போறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபிட் செக் ரொம்ப முக்கியம். இப்படி அழகா ஒரு ஃபிட் செக் பண்ணிட்டு கார் எடுத்து கிளம்பிட்டோம். இப்பயும் நாங்கள் 4 பேர் மட்டும்னா காரில் எங்கே போகிறோன்னா அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு வியூக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு திருப்பியும் கார் எடுத்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இல்லவே இல்லை, பாண்டிச்சேரி வழியாக போகிறோம். அப்படி பாண்டிச்சேரிக்குள்ள அந்த பியூட்டிஃபுல் சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே இப்போ போக முடியலையே அப்படின்ற வருத்தத்தோடவே காரில் யூடியூப்பில் காமெடி சீன்ஸ் பாட்டு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் எதுனா சிதம்பரம். சிதம்பரம் தான் நாங்கள் மெயினாக வந்தோமா? இல்லை, அந்த வழியாக போனோம். அன்னைக்கு ஆருத்ரான்றதால ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. பார்க்க இவ்வளோ ஒரு கிராண்டான செலிப்ரேஷனை நான் சிதம்பரத்தில் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சிதம்பரமே நான் செகண்ட் டைம் தான் போகிறேன். அழகாக இருந்துச்சு கோவில், பிரம்மாண்டமான கோவில்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரம்மாண்டமான கோவில் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போயிட்டு நெக்ஸ்ட் போனது தான் சீர்காழி. சிதம்பரம் பார்த்துட்டு சீர்காழி பார்க்காம இருக்க முடியுமா? அங்கே மேலே மாடியிலலாம் ஏறி சாமி பார்க்கணும். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் சீர்காழிக்கெலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. இப்பயே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் கோயிலாக போகிற ஃபேமிலி. எங்களுக்கு கோயில் பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சீர்காழியில் அந்த டாப் வியூவில் நின்றுட்டு அந்த கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க போல், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப பூமர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாலே அந்த அழகு சொல்லவே முடியல, வார்த்தை இல்லை. அங்கேருந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு போனோம். அது எந்த இடம்ன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.